1994ஆம் ஆண்டு வெளியான கல்ட் கிளாசிக் கார்ட்டூன் படமான தி லயன் கிங் உலகமெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது. 2D அனிமேஷன் வடிவில் இருந்த அந்த படத்தை கடந்த 2019ஆம் ஆண்டு லைவ் ஆக்ஷனாக உருவாக்கி வெற்றி கண்டது டிஸ்னி. தற்போது அப்படத்தின் பிரதான கதாபாத்திரங்களில் ஒன்றான முஃபாசா சிங்கத்தின் கதை தனியாக முஃபாசா தி லயன் கிங் என்ற பெயரில் வெளியாகியுள்ளது. பப்பூன் குரங்கான ரஃபீகி சிம்பாவின் மகளிடம் சொல்லும் பிளாஷ்பேக் தான் முழு கதை. சிறுவயதில் தனது தாய் நிலத்தை விட்டு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் முஃபாசா தமிழில் அர்ஜுன்தாஸ் குரல் வேறு சில சிங்கங்களில் ராஜ்யத்தில் நுழைகிறது. அங்கு இருக்கும் டாக்கா அசோக் செல்வன் என்ற குட்டி சிங்கம் ஒன்று முஃபாசாவின் நண்பனாகிறது. ஆனால் அந்த சிங்க கூட்டத்தின் தலைவனான முபாசி நிழல்கள் ரவி அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. எனினும் வேண்டா வெறுப்பாக பெண் சிங்கங்களுடன் அதனை வளர அனுமதிக்கிறது. ஓர் எதிர்பாரா சண்டையில் வெள்ளை நிற சிங்க கூட்டத்தைச் சேர்ந்த ஓர் இளம் சிங்கத்தை முஃபாசா கொன்று விடுகிறது. இது அந்த கூட்டத்தின் தலைவனாக கிரோஸுக்கு நாசர் கடும் கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. முஃபாசாவை கொல்ல வேண்டும் என்ற வெறியுடன் துரத்தும் கிரோஸ் கூட்டத்திடமிருந்து முஃபாசாவும் டாக்காவும் தப்பிக்கின்றனர். போகும் வழியில் அவர்களுடன் வேறு சில விலங்குகளும் சேர்ந்து கொள்கின்றன. சிறுவயதில் தனது தாய் கூறிய மிலேலே என்னும் சொர்க்க பூமியை தேடிச் செல்கிறது முஃபாசா. எதிரிகளிடமிருந்து முஃபாசாவும் நண்பர்களும் தப்பித்து மிலேலேவுக்கு சென்றார்களா